இது வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு நான் முதல் நாளே வெந்தயத்தை நல்லா ஊற போட்டிருந்தேன். அது முளை வந்தால் நல்லா, முளை வராட்டிக்கும் ஓகே, இன்னும் கொஞ்சம் விட்டத்தான் முளை வரும். இதுவும் நல்லா ஊறிட்டுது. இப்போ இந்த தண்ணிக்குள்ளே நல்லா கழுவி போட்டு தான் ஊற போட்டேன். நான் அந்த தண்ணியை வச்சே நாங்கள் இதுக்குரிய அரைக்கலாம். நல்லா பசுந்தாக அரைக்கணுமெண்டில் இந்த மாதிரி ஓரளவு அரைச்சா ஓகே. இப்படி மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த வெந்தயம் வந்து உண்மையில் தலைக்கு நல்ல ஷைனியாகவும் சரியான குளிர்மையாகவும் இருக்கும். அதால் வெந்தயத்தை நான் கூடவே எடுத்துருக்கிறேன். இது வந்து 1.25 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு. இது நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் எடுத்து இந்த கொட்டையை நீக்கி வெட்டி எடுக்கணும். அதை வெட்டி எடுத்து அதையுமே நான் போட்டு அரைக்க போகிறேன். நெல்லிக்காய் வந்து சரியான நல்ல முடிக்கி, அது சாப்பிட்டாலுமே நல்ல தலைக்கு வைக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் சரியான நல்ல. இவ்வளவு நெல்லிக்காய். இது வந்து முடிக்கு சரியான ஒரு நல்லமான உண்டு. முடியை வந்து நல்ல ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு இது வந்து நல்ல ஒரு விஷயம் இந்த நெல்லிக்காய். அதை நான் நிறையவே எடுத்துருக்கிறேன். இதை வந்து நாங்கள் கொட்டையோடு அரைக்கக்கூடாது, அரைப்படவும் மாட்டுது. அதால் நான் வந்து கொட்டை எடுத்துகிட்டு அந்த யூஸை தான் எடுக்கிறேன். அது இப்போ இவ்வளவு நாங்கள் என்னென்ன போடுறோமோ இவ்வளோத்துக்கு நான் இது 1.25 லிட்டருக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி சின்ன அரைக்கிறதுக்கு ஈஸியாக வெட்டி வச்சுருக்கிறேன். முதல் வடிவாக கழுவி போட்டு தான் அதை தண்ணியை வடிய வச்சுட்டு தான் வெட்ட வேணும். அப்படி நல்லா வெட்டி நல்லா லைட்டாக அப்படியே உலர வச்சுருக்கிறேன். தண்ணி இல்லாமல் அப்படி உலர வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா உலர்ந்து வந்ததுக்கு பிறகு இதையுமே போட்டு அரைக்க வேணும். நல்லா பசுந்தாக அரைக்க தேவையில்லை, ஓரளவு அரவல் அரைச்சா ஓகே. அதோட தலைமுடிக்கு நெல்லிக்காய் வந்து எவ்வளவு நல்லமோ அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயமே சரியான நல்லம், நல்லா வளரும் என்று சொல்லி நம்ம வெங்காய சாறுகள் அதெல்லாம் நல்லம். அதுக்காக நான் சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கிறேன். இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு இதையுமே நல்லா உரிச்சு போட்டு கழுவி போட்டு கொஞ்சம் வடிய விட்டுட்டு அந்த அரைச்ச வெந்தயம் அதுகளுக்குள்ளே போட்டு நான் இதையும் அரைக்கிறேன். அது இப்போ வெந்தயம் கொஞ்சம் அரைஞ்சோன்னு இதுவும் அது கொஞ்சம் ஒரு அரவல் நொறுவலை அந்த மாதிரி அரைப்படும். ஆக நல்லா அரையணும் இல்லை. அதுக்குள்ளே பிறகு அது ஒரு பக்கம் அரைஞ்சு கொண்டிருக்க நான் இதை வந்து உலர விட்டு நான் தண்ணி வடிகிறதுக்கு உலர விட்ட அந்த நெல்லிக்காயை வந்து அப்படியே கொஞ்சம் அதையும் எடுத்து போட்டு அரைக்கிறேன். அது இந்த மாதிரி அதிகம் அரைச்சாச்சு. அதையும் எடுத்து போட்டேன். அதோட அந்த நெல்லிக்காய் வெங்காயம் அதெல்லாமே அரைச்சிட்டேன். இது கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை தலைக்கு கருமையை கொண்டு வரது நல்ல சத்துன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கருவேப்பிலை இவ்வளோத்துக்கு தலைமுடிக்கு நல்லமன்றது. அப்போ அந்த கருவேப்பிலையுமே நான் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். அது இனி இந்த மாதிரி கழுவி அதையுமே வடிய வச்சிருக்கிறேன். இனித்தான் அந்த இலையை மட்டும் உருவி எடுக்கணும். இந்த கருவேப்பிலை நாங்கள் எவ்வளோத்துக்கு போடுறோமோ அவ்வளோத்துக்கு எங்களோட தலைமுடி நல்ல. தனியாக கருவேப்பிலையுமே சில பேர் காய்ச்சி வைக்கிறது. நான் கருவேப்பிலையும் இதுகளோட சேர்த்தும் போட்டு வச்சிருக்கிறேன். இப்படி உருவி எடுத்தாச்சு. நான் முதலே கழுவி போட்டு வடிய விட்டபடியாக இந்த உருவினது அப்படியே நல்லா நீட்டாக உலர்ந்து வந்திருக்குது. இந்த கருவேப்பிலை முடியை நல்ல கருப்பாகவும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் வச்சுருக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். இது முக்கியமான விஷயம். அதில் இந்த இலையில் எதுவும் பூச்சியல் அல்லது மருந்துகள் அடிச்சிருக்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே கழுவியே தான் எடுக்கிறது. ஏன்னா கழுவி நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த தேவையில்லாமல் நுண்ணங்கிகள் ஒன்றுமே வராது, மருந்துகள் இருந்தாலும் வராது. இது கத்தாழை, இதுவுமே எங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தலைமுடிக்கு. இந்த கத்தாழையை வந்து நான் சின்ன வெட்டி வச்சுருக்கேன். தோலோடையே தான் வெட்டி வச்சுருக்கேன். அதுவும் நல்லம். அந்த பச்சையமும் நல்ல. தனியாக ஜெல் போடுறேன்னு சொன்னாலுமே அந்த கத்தாழையை வெட்டி தனி ஜெல்லும் போடலாம். இந்த மாதிரி வெட்டி வச்சு போட்டு அதையும் ஒன்றோட சேர்த்து நான் ஒன்றா அரைக்கிறேன். ஒன்றோட சேர்த்து அரைக்கிறேன். அப்படி அந்த மாதிரி இதையுமே ஒன்றா போட்டு அரைக்கிறேன்.
இந்த கத்தாழை வந்து பொடுகு முடி வளர்றது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சாமான். எல்லாருக்குமே தெரியும் கத்தாழை வந்து எவ்வளவோ தலைக்கு நிறைய நல்லதுகள், நல்ல ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கும் ஹேரை. அதோடு வந்து இந்த கருஞ்சீரகம் இது வந்து எண்ணெய்க்குள்ளேயும் போட்டு விடணும். அதே நேரம் நான் கொஞ்சம் பருப்பு வரணுமென்றதுக்காக அரைச்சதுகளோடு சேர்த்து இந்த கருஞ்சீரகத்தையும் நான் அரைக்கிறேன். அதையுமே அதுக்குள்ளே போட்டு இந்த அரைஞ்சதுக்குள்ளேயே போட்டு தனி அரைக்கல அது இதுகளையும் அதுக்குள்ளே போட்டு அரைச்சி அந்த அதுக்குள்ளே இருக்கிற பருப்பும் அடிபடுமென்றதுக்காக கொஞ்சத்தை அரைக்கிறேன். கொஞ்சம் பிறகு நாங்கள் எண்ணெய்க்கே பெர்மனெண்ட்டாக போட்டு வைக்கணும். இந்த மாதிரி போட்டு அதையும் சேர்த்து அரைச்சா இந்த ஒரு ஒரு கருப்பு தன்மையான ஒரு கலரில் வரும், ஒரு கருங்கலரில் வரும். இந்த மாதிரி இதுவும் அவ்வளவு பேஸ்ட் அண்ட் இல்லை, இடைக்கிட அப்படி இருக்குது. இந்த பதம் உண்மையில் நல்ல அந்த எண்ணெயில் நல்லா ஊறி வரும். மற்ற தண்ணி எதுவும் நான் சேர்க்கல. அந்த வெந்தயம் ஊற வச்சு அந்த கொஞ்சம் தண்ணியை தான் நான் அரைக்க கஷ்டப்பட்டுச்சேன்டா கொஞ்சமாக ஆட் பண்ணி கொண்டு வரேன் நான். மற்றபடி எந்த தண்ணியுமே நான் பெருசாக சேர்க்கல. அதுக்கு பிறகு சட்டியை நாங்கள் கொஞ்சம் பெரிய சட்டியாக இருக்கணும். சட்டியை அப்படி கொதிக்க வச்சு போட்டு சட்டியை சூடாக்கி போட்டு அதுக்குள்ளே நாங்கள் எண்ணெயை கொதிக்க வைக்கணும். நான் வந்து தேங்காய் எண்ணெய், நல்ல ஒரு சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நான் பயன்படுத்துகிறேன். அது 250 மில்லிலிட்டர் இந்த தேங்காய் எண்ணெயை தான் சூடாக்கி போட்டு வச்சுருக்க போகிறேன். இது நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய். இது வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து அந்த ப்ராடக்ட் தான், அந்த பிராண்ட் ஸ்ரீலங்கன் தான். இதுவுமே நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான். நான் 1.25 லிட்டர் எடுத்திருக்கிறேன். உண்மையில் அது எங்களுக்கு காணும் மாதிரி இருந்தது. அப்போ நான் 1.25 லிட்டர் எடுத்திருக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெய் நான் கொஞ்சம் சூடாக்கித்தான் அது உறைஞ்சி போயிட்டு அதுக்குள்ளே சூடாக்கி கொஞ்சமாக அந்த சட்டிக்குள்ளே விட்டு நான் வந்து அதை கொதிக்க வைக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் கூடின நெருப்பு இல்லாமல் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நாங்கள் இது செய்யணும். அதை நான் ஒரு கொஞ்சமாக அதை ஊற்றி அதெல்லாம் அந்த உறைஞ்சி போயிருக்குது. ஊற்றி நான் அதை நல்லா கொதிக்க வைக்கிறேன். இந்த மாதிரி அந்த சூடு பிடிக்க அது உறிஞ்சி வரும். பிறகு நான் கொதிக்க வச்சதுக்குள்ளே நாங்கள் அரைச்சது எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். அது அப்படியே நாங்கள் அதுக்கு லைட்டாக அது சூடாகி வர நான் மாதுளம்பழங்கள் நீங்கள் மிங்கால் எடுக்கிறேன். இந்த மாதிரி கிண்டி விடணும் என்று சொன்னால் எல்லா இடமும் நல்லா பொரிஞ்சு அதில் இருக்கிற அந்த சத்தெல்லாம் அந்த எண்ணெயில் ஊறணுமென்றதுக்காகத்தான் நான் அப்படி செய்கிறது. இந்த மாதிரி அந்த விடுறேன். எல்லாம் அந்த நாங்கள் உருண்டு மாதிரி இருந்தது அதெல்லாமே நாங்கள் குழப்பி விடுறேன். எல்லாம் அந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணினா தான் அவன் நல்லா அந்த எண்ணெயில் கொதிஞ்சு அதில் இருக்கிற சத்துகள் எல்லாம் அந்த எண்ணெய்க்கு போகுமென்றதுக்காக அப்படி எல்லாம் நல்லா இந்த மாதிரி செய்து விடணும். அப்படி நாங்கள் இடைக்கிடையே செய்யாமல் விட்டால் அடிப்பிடிச்சும் போயிடும். அதுக்காக நாங்கள் இப்படி செய்து இப்படி விட்டால் தான் அதுக்கு நல்லா இருக்கும். அதே நேரம் அது கொதிச்சு கொண்டு இருக்க இந்த மாதுளம்பழம் வந்து உண்மையில் மாதுளம்பழ சாத்தண்ணி எல்லாம் செய்கிறது அது உடம்புக்குமே நல்ல. ஆனால் இது எல்லாத்தோடையும் சேர்த்து வைக்கிறபடியே உடம்புக்கு சரி வராது. இந்த மாதுளம்பழ முத்துக்களையெல்லாம் நான் தனியாக எடுக்கிறேன். இது அப்படியே அங்கால இந்த மாதிரி கொதிச்சிடும். நான் மாதுளம்பழம் எடுக்க இந்த மாதிரி அங்கே கொதிச்சு கொண்டிருக்குது. இப்படி மாதுளம்பழம் முத்தெடுத்து இந்த கரண்டியால் நசிச்சு யூஸையும் கொஞ்சம் எடுக்கிறேன். தனி யூஸும் எடுத்து அதே நேரம் இந்த மாதுளம்பழத்தையும் அதில் இருக்க பருப்பும் இருக்குது தானே, மாதுளம்பழத்தையும் அதுக்குள்ளே போட்டு நாங்கள் கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி நாங்கள் அதை மிக்சி அதெல்லாம் அடித்து பிழியலாம். ஆனால் நான் இப்படி எடுத்து நல்ல மாதுளம்பழ சாத்தும் எடுத்து வச்சிருக்கிறேன். அதே நேரம் அந்த புளிஞ்சு கொஞ்சம் வந்து நசிஞ்சு வந்ததுகள் அப்படியே போகிறதுக்காகவும் வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி கரண்டியால் நசிச்சாலே காணும் தான் அது எங்களுக்கு ஓகே. மிக்சியில் போட்டு அப்படி அப்படியும் செய்து வைக்கலாம். ஆனால் நான் இப்படித்தான் நான் செய்கிறேன்.
இந்த மாதிரி கொஞ்சம் கூட நேரம் நாங்கள் நசித்தோம்னா முழு சாருமே அதில் வந்துடும். கரண்டியால் நசித்தோம்னா வந்துடும். இப்படி அதை நசிக்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நாங்கள் வச்சுருக்கலாம். இது அப்படியே நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. நல்லா ஆவி பறந்து கொதிச்சு கொண்டு இருக்கேக்குள்ளே அதுக்குள்ளே நான் இதை அப்படியே போடுறேன். முத்தையும் போட்டு அந்த யூஸையுமே ஊற்றி விடுறேன். முத்து யூஸ் எல்லாம் நல்லா போட்டு எல்லாம் மிக்ஸ்டாகி வந்ததுக்கு பிறகு அதில் அந்த எண்ணெய் இன்னுமே நல்லா பொரிஞ்சு வரையில் எல்லாம். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா விட்டு நல்ல கூடின நெருப்பு இல்லாமலுக்கு மெதுவான ஒரு நெருப்பில் தான் நாங்கள் விட வேணும். இந்த நெருப்பு இந்த இப்படி எல்லாமே நல்லா கொதிச்சிட்டுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி எல்லாம் நல்லா எங்களுக்கு கொதிச்சு வந்துச்சுதுன்னு சொன்னால் இந்த கலரில் கருங்கலரில் வரும். ரெண்டாலுமே நல்லா கொதிக்க விடணும். இந்த முத்துக்கள் அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருந்தது, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாமே அந்த முத்து ஊறியும் பெறும். அது கொதிக்க அது ஊறியும் பெறும். அதோடு நாங்கள் இந்த சாறுமே விட்டது தான். இந்த மாதிரி அடி பிடிச்சிடும். அதால் நாங்கள் லைட்டாக கிண்டி விடணும். இந்த மாதிரி லைட்டாக நாங்கள் கொதிக்க வச்சுக்கொண்டே விடணும். என்ன சொன்னால் அடி பிடிச்சு அது மணக்கும், அதோட அது கலரும் மாறிடும். அதுக்காக இப்படி கிளறி இந்த மாதிரி விட்டுக்கொண்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் அந்த எண்ணெயோட பக்கம் ஒரு கருப்பு கலர் மாதிரியும் வருகுது. பிறகு அதை ஒரு நாள் முழுக்க அப்படியே அந்த சட்டியோடு அப்படியே நாங்கள் வச்சுட்டு அடுத்த நாள் அது உறைஞ்சி போயிடும். அதால் நான் லைட்டாக சூடாக்குறேன். அப்போ இதெல்லாம் மிக்ஸ்டாகி இப்படி எண்ணெயும் இந்த பேஸ்ட்டுமே சேர்ந்த மாதிரி வந்துடும். அப்போ நாங்கள் லைட்டாக இதுலேயுமே நிறைய ஹீட் வரக்கூடாது, என்ன புளிய கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. அதால் அந்த உறைஞ்சும் போயிட்டு அதால் லைட்டாக ஹீட் பண்ணினா ஓகே. பிறகு இந்த துணியில் நல்ல ஒரு வெள்ளை துணி நான் பாவிக்கிறது. இந்த வெள்ளை துணியில் மெல்லமாக அவ்வளோத்தையுமே புளிஞ்சு எடுத்து இந்த மாதிரி புளிய அது ஒரு பச்சை கலரில் அந்த எண்ணெய் வந்துச்சுது. மெல்ல எல்லாத்தையுமே புளிஞ்சு எடுக்கணும். இது முதல் நாங்கள் அதுக்குள்ளே போட்டவே அது ஓடும் தண்டை பாட்டில். அதுக்கு பிறகு தான் சுற்றி நாங்கள் அதை புளியணும். புளிஞ்சதுக்கு பிறகு அதை நாங்கள் எங்களுக்கு பாவிக்கிற போத்தல்களில் ஊற்றி வைக்கணும். ஊற்றிக்கல கவனமாக ஊற்றணும், அது வெளியில் ஓடிடும். இந்த மாதிரி எண்ணெய் வந்துடும். ஒரு ப்ரௌன் அண்ட் பச்சை கலரில் வந்துச்சு. அப்புறம் இந்த பொட்டிலில் நான் ஊற்றி வச்சிருக்கிறேன். இந்த பொட்டிலில் ஊற்றினதுக்கு பிறகு நாங்கள் அதுக்குள்ளே வெந்தயமும் முதல் கரிஞ்சீரகத்தை போட்டும் வெந்தயத்தையும் அதுக்குள்ளே நல்லா ஊற விடணும். அவர் ரெண்டும் ஊறி அந்த எண்ணெய் நாங்கள் பாவிக்கு மட்டுமே அதுக்குள்ளே கரிஞ்சீரகம் வெந்தயமும் ஊறிக்கொண்டிருக்கிறது உண்மையில் எங்களுக்கு நல்லது. இது ஆரண்டாலுமே காய்ச்சலாம். முதல் வைக்கக்குள்ளே சிலவள சளி அதுகளெல்லாம் குளிர்மை வர பார்க்கும். அதால் நீங்கள் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி கரிஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் நான் அதுக்குள்ளே போட்டு வைக்கிறேன். இது முடிய நல்லா வளர்ந்து கொண்டு வரத்துக்கும் கொட்டு நாம் பாவிக்கிறதுக்குமே நல்லது. இந்த மாதிரி அதுக்குள்ளே எனக்கு நிறைய வெந்தயம் அதுக்குள்ளே நான் போட்டுக்கொண்டு வரேன். இப்படி யாருக்கும் தேவையானாலும் நீங்கள் காய்ச்சி உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லாமே வைக்கலாம். கருப்பாக நிறைய ஆகிறதும் குறையும்.